இதுதாங்க நம்ம புதுசாக வாங்கின டெலஸ்கோபிக் போல். இது பார்த்திங்கன்னா 20 அடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. 3 அட்டாச்மெண்ட்ஸ் வந்துடும். ஒன்று வந்து இந்த மாதிரி சா, அப்புறம் தேங்காய் போடுற கத்திங்க, அப்புறம் ஃப்ரூட்ஸ் பறிக்கிற நெட்டோடு வர்ற கத்திங்க. நம்ம என்ன ரீசனுக்காக மூங்க செல்லை வாங்காமல் இந்த டெலஸ்கோபிக் போல் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, மூங்க செல்லை நீங்கள் 20 அடியில் வாங்குறீங்கன்னா அந்த 20 அடியில் ஹைட்டில் இருக்கிறது அதை விட ஒரு 5 அடிக்கு ஹைட்டில் இருக்கிறத வந்து கட் பண்ணுறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்குங்க. அதை விட கம்மியாக 10 அடி 15 அடியிலெல்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து கீழே இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் டெலஸ்கோபிக் போலில் நம்ம வந்து இப்போ இந்த வெவ்வேலா மரம் வந்து கட் பண்ணாங்க. அதில் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் வந்து பிரான்ச்சஸ் இருந்ததுங்க. அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெலஸ்கோபிக் போலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ப்ரூனிங்ஸாக யூஸ் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணிட்டோங்க. என்னை பொறுத்தளவில் இது வந்து டெலஸ்கோபிக் போல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அதோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா 20 ஃபீட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுங்க. அலுமினியம், அப்புறம் 3 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ப்ரூனிங்ஸாக, அப்புறம் கோகோனட் ப்ளக்கர், அந்த சல்லை கத்திங்க, அப்புறம் இன்னொன்று வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடுங்குற மாதிரி அந்த நெட்டோடு இருக்குங்க. ப்ராக்டிக்கலாக இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. இனி அதிகமாக யூஸ் பண்ண அது எப்படிங்கிறது சொல்கிறேங்க. தேங்க்யூ. இது நம்ம வேலியில் இருக்கிற வெவ்வேலா மரங்க. இதோட வாது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே இந்த தென்னம்புள்ள மேலே வந்து விழுந்துட்டு இருந்ததுங்க. அதை வந்து நம்ம புதுசாக வாங்கின டெலஸ்கோபிக் போலில் வச்சு ஃபுல்லாக அறுத்து விட்டேங்க.